ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிற அந்த வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தா நாடுகாணியிலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணுற வீடியோஸ் தான். நாடுகாணிங்கிறது ஒரு சின்ன ஒரு சிட்டி தான். ஆனாலும் ரொம்ப ஆளுகள் வந்துட்டு அங்கே வந்துட்டு பார்க்கிங் அங்கே வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வந்து கேரளா ஸ்டேட்டுக்கு போகிறவங்களும் சரி, கர்நாடகாவுக்கு போகிறவங்களும் சரி, அந்த ஒரு இடத்துல வந்துட்டு அது ஒரு ஜங்ஷன் தான். ஏன்னா வந்துட்டு அது 3 ஸ்டேட்டோட ஒரு ஜங்ஷன் மாதிரி தான் அது இருக்குது. ஏன்னா கீழே அப்படியே போனால் நாடுகாணி வழி அப்படியே கீழே போனால் ஒரு ஜங்ஷன் வந்துடும். அது வந்துட்டு கேரளா அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படியே ரைட் சைடில் போனால் அப்படியே கூடலூர் தாண்டி ஊட்டி அப்படி சைடுக்கு போகலாம். இல்லாட்டி இப்படியே பெங்களூர் அந்த ஸ்டேட்டுக்கும் போகலாம். அந்த மாதிரி ஒரு பிரதானமான ஒரு சிட்டி ஒரு ஜங்ஷன் தான் நம்ம நாடுகாணி இடம். நாடுகாணி வந்து எப்போவும் ஆளுங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு ரொம்ப டவுனெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு பெரிய டவுன் மாதிரியே நமக்கு தோணாது. அப்படியே போகும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கும். ஆனால் அங்கே வந்துட்டு போக தான் ஒவ்வொரு கடையாக இருக்கும். எல்லா ஷாப்புமே இருக்கும். அங்கே நமக்கு வந்து பொருள் என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அங்கே கிடச்சிடும். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆள் நடமாட்டமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அங்கே பார்த்தாலும் ஆட்டோ அதுபோல் இது மாதிரி இந்த ஜீப்பு அதெல்லாம் வந்துட்டு எப்போவும் பார்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்போ வந்துட்டு எமர்ஜென்சி எப்போ வந்து நமக்கு இந்த வண்டி போக்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரிஸ்கே கிடையாது. எங்கே பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கூடலூர் வந்து பஸ் அடிக்கடி தமிழ்நாடு பஸ் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். கேரளா பஸ் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு வந்துட்டு இந்த பந்தலூர் அந்த சைடுக்கெல்லாம் போகணுன்னா பஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா அதனால் பஸ்ஸு அதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்துட்டு என்ன பொருள் வந்து வாங்கலாம். ஆனால் அங்கே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணியே இருக்கலாம். அந்த நேச்சுரலான ஒரு கிளைமேட் தாங்க. காடு அது வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்டரில் இருக்கிறதுனால வந்துட்டு எப்போவும் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு போலீஸாக அந்த டைமில் இருக்கும். நேச்சுரலான இடம் தான் அது. யானை புலி அதெல்லாம் வந்துட்டு இறங்குற இடம் தான் அது. நைட்டெல்லாம் வந்து நாங்கள் விசிட் பண்ணி ரொம்ப டேஞ்சர். ஏன்னா கூடலூரில் நாடுகளிலிருந்து கேரளா அந்த சைடுக்கு போகிறது ரொம்ப ரிஸ்க்கான வழி தான் அது நைட்டில். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக காடு தான். 2 சைடுமே காடு தான். அங்கே வந்துட்டு கவர்மெண்ட்டே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. யானை இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் அந்த யானை வந்துட்டு க்ரோஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அங்கே. அப்போ நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணுறது மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் போகிற டைமில் நம்ம வந்துட்டு ரோடு கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இப்போது வந்துட்டு ரோடெல்லாம் போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அதே டைமு கேரளா போர்டுக்கு ரீச் பண்ணால் அங்கேருந்து வந்துட்டு ரொம்ப நல்ல ரோடாக இருக்கும். கட்டரெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த சைடில் வந்து பார்க்குற அந்த கட்டரெல்லாம் அங்கே கிடையாது. அங்கேருந்து வண்டிங்கெல்லாம் ஸ்பீடாக வந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம போடுறது கொஞ்சம் தாண்டி இப்படி வந்தால் கட்ரு அந்த மாதிரி கொஞ்சம் ரோடு கொஞ்சம் கண்டிஷன் பேடாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வண்டிகள்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்துட்டு அந்த நாடுகாணி ஜங்ஷன் இருக்குது. அங்கேருந்து போகும்போது நம்ம ஃப்ரீயாக நம்ம வந்தது ப்ரைவேட்டு நம்ம சொந்தம் பைக்கு இல்லாட்டி இப்போ கார் ஏதாவது இருந்தால் அப்படியே போகும்போதெல்லாம் எங்கேயாவது நிறுத்தி பார்க் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியெல்லாம் நமக்கு அங்கேருந்துலாம் போகலாம். பஸ்ஸில்னா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். கேரளா அப்படின்னு அவங்க தான் ஸ்டாப் ஆகிடும். அல்லாதபடி அப்படியே போகும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நேச்சுரலிஸ்ட் லைக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு வியூஸாக இருக்கும். அங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் அங்கிட்டு போய் நாடுகாணியிலேருந்து கொஞ்சம் அங்கிட்டு கீழே போய் அங்கே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிலாம் இருக்குது. அங்கேருந்தெல்லாம் கீழே பார்த்தா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த காடு மலை எல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்.